வணக்கம் தோழர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். காஷ்மீரில் பகல்கான் நினைக்கிறேன், அந்த ஊரில் 26 பயணிகள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தலைப்புச் செய்தி. எந்திரிச்ச உடனே முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு செய்தி. ஒரு மாதிரியான கிடுகிடுன்னு நடுக்கம். என்ன அப்படின்னா, சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்க போனவங்க பயங்கரவாதம் ஒழிச்சிட்டோம். இப்போ இந்த காஷ்மீரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்குள்ள சிறப்பு சட்டத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டு, அது ஒரு மாநிலமாக்கி, அதை வந்து எலெக்ஷன்லாம் வச்சு ஒரு மாரியா கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த சிறப்பு சட்டத்தை ஏன் ஒழிச்சாங்க அப்படின்னா, அது ஒரு தனி பேச்சு அது. சிறப்பு சட்டத்தை ஒழிச்சா எல்லாருமே போகலாம், யார் வேணாலும் போகலாம். அது சிறப்பு சட்டமா இருந்துச்சுன்னா, இப்ப நீங்க போய், நானா போய் அங்க இடம் வாங்குறது, பிடிக்கிறதுலாம் முடியாது. ஆனா, ஒரு பொன் விளையும் பூமி, ஆப்பிள் விளையக்கூடிய அந்த ஊரு, அது எப்ப பார்த்தாலும் குளு குளு குளுன்னே இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, சிறப்பு சட்டத்தை ஒழிச்சது வந்து சுயநலத்துக்காக தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அந்த வளமான மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு, அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்னு வச்சுக்கங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது அப்புறம் பேசுவோம். இப்ப பேச வேண்டியது 25, 26 பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து மகாத்மா காந்தி பிறந்த தேசம். அகிம்சையை உலகிற்கே போதித்த, அதாவது போராளிகள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. போராட்டம் பண்ணி அதில வந்து ஆயுத போராட்டங்கள் முடிந்தவரை 95% ஆயுத போராட்டங்கள் வென்றதாக சரித்திரம் இல்ல. ஆனா, உலகத்துக்கே அகிம்சை அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி, அந்த அகிம்சையின் வழியை பின்பற்றி, அந்த அகிம்சை வழியில இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாபெரும் மேதை. ஒரு மகாத்மா பிறந்த நாடு இந்த நாடு. இந்த நாட்ல வந்து பயங்கரவாதம் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து அரசியலாக்கப்படுதா? இல்ல வேணும்னே பண்றாங்களா? அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த போராட்ட குழுக்கள் இருக்காங்கல்ல, ஏன் அவங்கள கூப்பிட்டு ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? இப்ப காஷ்மீர வந்து இது பண்ணிட்டோம். அ அது வந்து மாநிலமாக்கிட்டோம். சிறப்பு அந்தஸ்த நீக்கிட்டோம். சரி, இதெல்லாம் பண்ணவங்க, ஏன் அந்த போராடுகிறவர்களை ஏன் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது ஏன் யோசிக்கக்கூடாது? ஏன் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு மெத்தன போக்குல இருக்கிறது வந்து எந்த விதத்தில நியாயம்? இப்போ 26 பேர் சுட்டுக் கொன்னுட்டு அவைங்க ஓடி போயிட்டாய்ங்க. நாங்க அவங்கள பிடிச்சிருவோம். அவங்கள வந்து நாங்க தொலைச்சு கட்டாம விட மாட்டோம் அப்படின்லாம் அமித்ஷா கூறாரு, அவர் கூறாரு, இவரு கூறாரு. பிரதமர் சவுதி பயணத்த ரத்து பண்ணிட்டு இந்தியாவுக்கு வராரு. இதெல்லாம் கரெக்ட்டு. மேற்கொண்டு அந்த ஊர்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வேலை பார்த்துருக்கீங்க? என்ன வேலை பார்க்கலான்னு இருக்கீங்க? இந்த ஊர்ல காலம் காலமாக கிட்டத்தட்ட 1947 சுதந்திரம் வாங்குனதுலேருந்து இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பாதுகாப்பு படை காவலுக்கு நின்னுக்கிட்டே தான் இருக்காங்க. லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, உலகின் உயரமான சியாச்சின் மலை உச்சியில லடாக்ங்கிற பகுதி, அந்த பகுதியெல்லாம் இருக்கு. அந்த பகுதியெல்லாம் இந்திய ராணுவம் அன்னையிலிருந்து, பிரச்சனை என்னைக்கு ஆரம்பிச்சுச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பு தான் குடுத்துக்கிட்டு இருக்குது. ஏன் அந்த பாதுகாப்பு படையெல்லாம் என்ன பண்ணுச்சு காஷ்மீர்ல? இப்போ மாநிலமாக்கிட்டீங்களா, அந்த ஊர்ல போலீஸ் இருக்குது, ராணுவம் இருக்கு, எல்லாமே இருக்கும்ல. 26 பேர சுட்டுக் கொல்ற அளவுக்கு அந்த உளவுத்துறை அந்த ஊர்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இது காஷ்மீர் பயங்கரவாதம், இது பாகிஸ்தான் பயங்கரவாதம், அப்படி இப்படி போராட்ட குழுக்களின் பயங்கரவாதம், ஏதோ ஒரு குழு மேல பழிய போட்டு தப்பிக்கிறதுக்கு பதிலா, ஏன் இது மாரி நடக்கப் போகுதுங்கிறத உளவுத்துறை கணிக்க முடியலையா? இல்ல கணிக்க தவறிடுச்சா? இல்ல செத்தா செத்துட்டு போன்னு விட்டுர்றாங்களா? இது எப்படி இது போறது? ஒரு உயிர். ஒரு உயிர் போறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லங்க. ஒரு உயிர் போணுச்சுன்னா 3 தலைமுறைய பாதிக்குங்க. ஒரு அப்பன் செத்தான்னா, பேரப்புள்ள வரைக்கும் பாதிக்கும். ஒரு ஒரு இது இது மனித உயிர். உலகிலே விலை மதிப்பு இல்லாத ஒரு உயிர். மனித உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ரைட், அப்படியே வச்சுக்கிட்டாலும், இந்த 25, 26 பேர் செத்து போயிட்டாங்களே. இன்னும் மேற்கொண்டு காயமடைஞ்சவங்க எத்தன பேர் சாவ போறாங்கன்னு தெரியல. எத்தன பேர் காயப்பட்டாங்கன்னு முழு டீட்டெயில் தெரியல. இன்னும் பேப்பர்ல நாளைக்கு காலை நியூஸ் வந்தா தான் தெரியும். இல்லன்னா ஈவினிங் நியூஸ பார்த்தா தான் தெரியும். இப்போ 25, 26 பேர சுட்டுக் கொல்றதுக்கு மூல காரணம் என்ன? பயங்கரவாதிங்க சண்டை போடுறாங்க, அழிக்கிறாய்ங்க, உடைக்கிறாய்ங்க, துப்பாக்கியில சுடுறாய்ங்க, செத்து போயிடுறாங்க. ரைட்டு விடு. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப நாள் வந்துட்டு இருக்குது. இதை தீர்ப்பதற்கான காங்கிரஸ் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, பிஜேபி கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, தீர்ப்பதற்கு என்ன வழி செஞ்சிருக்கீங்க? பாதுகாப்பு குடுக்குறேன், பாதுகாப்பு குடுக்குறேன். பாதுகாப்பு குடுக்குறது முக்கியம் இல்ல. அது நடக்கிறது இனிமே நடக்காம தடுக்கிறது எப்படின்னு பார்க்கணும்ல. இப்போ ஒருத்தன் ஒரு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, நான் இந்த வேலைய செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். எப்படியா இருந்தாலும் செஞ்சு தான் ஆவான். அவன்ட்ட இருந்து பாதுகாக்கிறது மட்டுமே வேலை இல்ல. பாதுகாப்பு குடுக்குறதை விடவும் மேலானது, இனிமேல் அந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறது தான். அதற்கு இந்த அரசாங்கங்கள் என்ன செஞ்சிருக்குது? ஏன் அந்த போராட்ட குழுக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த பயங்கரவாதிகள்ங்கிறீங்க, தீவிரவாதிகள்ங்கிறீங்க, அவங்க எங்கெங்க இருக்காங்கன்னு ராணுவத்துக்கு தெரியும்ல.
எல்லாமே தெரியுமில்ல, போலீஸுக்கு தெரியுமில்ல, விஜிலன்ஸ் இருக்குது, உளவு பிரிவு இருக்குது, என்னென்னமோ அமைப்புகள்லாம் வச்சுருக்கீங்கல்ல இந்தியாவுல. அந்த அமைப்புகள்லாம் எங்கே இருக்காங்க? அங்கே இருக்காங்க. எந்த எந்த இடத்துல இருக்காங்க? என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன வழி? அதற்கான என்ன முகாந்திரம்? சரி வெளிய யாரையாவது வச்சு மத்தசம் பேசி பேச்சுவார்த்தை எந்த வேணா பண்ணி தொலைங்க. மனித உயிர் இழப்ப தடுக்கணுமால்ல? அது தடுக்கிறதுக்கு முடியல. ஆனா வாய்க்கிலேயே பேசுறீங்க. உலகின் பிறந்து பெரிய இராணுவங்கிறீங்க. த வல்லரசு நாடுங்கிறீங்க. வளர்ந்து வரும் நாடுங்கிறீங்க. வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியலேருந்தே தூக்கிட்டான் இந்தியாவ. ஆனா வளர்ந்து வரும் நாடு, வளர்ந்து வரும் நாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நமக்கு ஊரு என்ன சொல்றது? ஏதாவது சொல்லிருவோமோன்னு தோணுது. அதனால தயவு செய்து பயங்கரவாதிகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பயங்கரவாதி யாரு? நீ தீவிரவாதி யாரு? நீ பாகிஸ்தான்காரன் யாரு? இந்தியக்காரன் யாரு? ஏதாவது ஒண்ணு இரு. கொல்வதை தவிர வேற ஏதாவது ஐடியா உங்களுக்கு தோணவே தோணாதா? ஊன்னா ஒரு 4 பேத்த சுட்டு கொன்றுவரு, 10 பேத்த சுட்டு கொன்றுவரு, 25, 60, 26 பேர சுட்டு கொன்னுட்ட. இப்போ உன் பிரச்சனை சால்வ் ஆயிருமா? உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீ எப்படி கேட்கணும் நீ? காந்தியடிகள் கேட்டாரல்ல, சுதந்திரம் வாங்கினேன். எனக்கு அகிம்சை முறையில நான் உட்காந்துருப்பேன். பட்டினி கிடப்பேன், சாவுவேன். நான் செத்தா இந்தியா கொதிக்கும். அதனால வந்து எனக்கு வேண்டியத செஞ்சு குடு அப்படின்னு சொல்லிட்டு தானே போராட்டம் இருந்தாரு. உண்ணாவிரதம் இருந்தாரு. யாத்திரைகள் போனாரு. ம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தேவையில்லாம சுட்டு கொல்றீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஓப்பனா கேளுங்க வந்து. அ குடுக்குறாய்ங்க, குடுக்கல அது அப்புறம். அது பேசிக்கலாம் பின்னாடி. பேசியிருப்பீங்க, எல்லாம் நடந்திருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கங்கிறத நான் உணர்றேன். புரியுது. ஆனா மனித உயிர்கள கொல்றது ஒரு தீர்வா உங்களுக்கு? ம். ஒரு ஒரு வீட்ல ஒரு குழந்தை செத்து போகுது. ஒரு அம்மா செத்து போகுது. அந்த குடும்பத்தோட அந்த குடும்பம் எப்படி வாழும்? ஒரு லேடீஸ் அந்த குடும்பத்தில செத்து போயிடுறாங்க. அந்த குடும்பம் எப்படி வாழும்? அவர்களுடைய அன்றாட இயற்கையான வாழ்க்கைய அவங்க எப்படி நடத்துவாங்க? ஒரு தகப்பன கொன்றுறீங்க. அவன் செத்தவங்க ஆம்பளைங்க எத்தன பேரு, பொம்பளைங்க எத்தன பேருன்னு தெரியல. ஒரு குடும்பத்தோட தகப்பன கொன்றுறீங்க. அந்த குடும்பம் படும் பாடு. அந்த குடும்பம் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகும். இதுவரைக்கும் ஒரு மாரியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு, திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது, அந்த குடும்பத்தால ஏத்துக்க முடியுமா? தாங்க முடியுமா? இந்த உலகத்தில யாரை நம்பி யாரும் இல்ல. அதெல்லாம் இந்த டயலாக்லாம் வெட்டி டயலாக்லாம் பேசுறது ஒரு பக்கட்டு அது இருக்கட்டும். நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன சாத்தியமோ அத நம்ம பார்க்கணும்ல. நீங்க பாட்டுக்கு வந்து 4 20 பேர 25 பேர சுட்டு கொன்னுட்டு போனீங்கன்னா, அந்த குடும்பத்தோட நிலை, சரி சுட்டு கொன்னதுனால உன் பிரச்சனை தீருமா? அத யோசிக்காம முட்டாள்தனமா பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன வழி? தீர்வு காண்றதுக்கு என்ன வழி? அத பண்றத விட்டுப்புட்டு, இந்திய கவர்மெண்ட் எப்பயுமே தீர்வு காண்றதுக்கான வேலைய செய்யாது. ஏன் அப்புட்ன்னா, பாகிஸ்தானையும், காஷ்மீரையும் வச்சு தான் இவைங்க அரசியலே பண்றாய்ங்க. அது காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஏதா ஒண்ணு. இப்ப பாகிஸ்தானும், காஷ்மீரும் இல்லாட்டி, இவைங்களுக்கு அரசியல் வாழ்க்கையே இல்ல. வேற என்ன சொல்லுவாங்க? நாங்க ஆவுன்னா அந்த சுகோய் போர் விமானம் வாங்குறோம். என்னது கத்தி கப்பல் வாங்குறோம். கத்தி இல்லாத கப்பல் வாங்குறோம். நாங்க கத்தாம வாங்குறோம். கத்தாம கப்பல் வாங்குறோம். கத்திக்கிட்டே கப்பல் வாங்குறோம். இந்த மாரிலாம் ஏதாவது பேசுவாய்ங்க. பிரான்ஸ்ல இருந்து இந்த ரஃபேல் விமானம் வாங்குறோம். அமெரிக்காலேருந்து இந்த விமானம் வாங்குறோம். அந்த வாங்கி என்ன புண்ணியம்? பயங்கரவாதத்த கட்டுப்படுத்த முடியலல்ல. அப்புறம் அந்த விமானம் வாங்கி என்னய்யா புண்ணியம்? கூட்டு வச்சு உட்காந்து பேசுங்க. யார வச்சு பேசணுமோ அவங்கள வச்சு பேசுங்க. இல்ல நீங்க டைரக்ட்டாவே பேசுங்க. மனித உயிர்களை சாவாம காப்பாத்துகிறதுல முக்கியமான வேலையில இருக்கிற ஒரு அரசாங்கம், அது கூட செய்யலன்னா அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? 26 பேரு. அந்த 26 பேரு, அந்த 26 குடும்பம். அவர்களுடைய பின்னணி. யோசிச்சு பாருங்க. எல்லாம் வசதியானவனா இருப்பானா? எல்லாம் 1000 கோடி, 2000 கோடி சொத்து வச்சுக்கிட்டு இருப்பானா? 5 கோடி, 10 கோடி சொத்து வச்சுக்கிட்டு இருப்பானா? ஏழைகள் எத்தன பேர் இருப்பாங்க? அதில முடியாதவங்க எத்தன பேர் இருப்பாங்க? அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்கான வழி. இதையெல்லாம் பத்தி அரசாங்கங்கள் சிந்திக்கிறதில்ல. பயங்கரவாதிகள் சிந்திக்கிறதில்ல. தாலிபான்கள் சிந்திக்கிறதில்ல. தீவிரவாதிகள் சிந்திக்கிறதில்ல. ஐஎஸ் அமைப்பு சிந்திக்கிறதில்ல. அ அ பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம் அமைப்புகள் சிந்திக்கிறதில்ல. தீவிரவாத குழுக்கள் சிந்திக்கிறதில்ல. அரசாங்கமும் சிந்திக்காது. யாரும் சிந்திக்க மாட்டாங்க. நீங்க உங்க சுயத்துக்கு நீங்க வந்து கொல்லுவீங்க. இவிங்க உங்கள சுட்டுக் கொல்லுவாய்ங்க. ராணுவம்னு பேர்ல வச்சுட்டு இவிங்க உங்கள சுட்டுக் கொல்லுவாய்ங்க. மாத்தி மாத்தி சுட்டுக்குவீங்க. செத்துப்போன 25 பேர், 26 பேருக்கான பதிலு. அந்த குடும்பங்களுக்கு என்ன நிவாரணம்? நிவாரணம் குடுத்தா போதுமா? ஒரு ஆள் இருக்கிற அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிற முடியுமா நிவாரணம்? அ உங்களுடைய அரசியலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த மத அரசியலா இருக்கட்டும், வெங்காய அரசியல், இந்த வெண்ண அரசியலா இருக்கட்டும், சாவுறது யாரு? 26 சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்றாங்க சத்தியம் நியூஸ்ல. 26 சுற்றுலா பயணிகள். அவன் என்ன பாவம் பண்ணான்? சுத்தி பார்க்க தானே போனான். அவன ஏன்டா கொல்றீங்க? ம். அவன எதுக்குய்யா கொல்றீங்க? உன் கோரிக்கை என்ன? நீ சுட்டுக்கிட்டு சாவு. இல்ல அரசியல்வாதிய போய் என்ன பண்றது? தப்பு தப்பா பேச தோணுது. அதனால பொதுமக்கள கொல்றத விடுங்க. அவன் பாவம் ஒரு சராசரி வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொதுஜனம்.
அவங்களுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய ஃப்யூச்சர் அந்த ஃபேமிலியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இன்னும் கொடுமையா இருக்காது? அ நேத்திக்கு நடந்து போன என்னென்ன கனவுகள், எத்தனை 26 குடும்பத்திலயும் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும்? எவ்வளவு லட்சியம் இருந்திருக்கும்? எவ்வளவு தேவைகள் இருந்திருக்கும்? அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நபரா, நீங்க அசால்ட்டா 26 பேத்த சுட்டுக் கொன்றுருக்கீங்க. உங்களுக்கும் அறிவில்ல, இந்திய அரசாங்கத்துக்கும் அறிவில்ல, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் அறிவில்ல. நீங்க அறிவோட செய்றீங்களா? அறிவு இல்லாம செய்றீங்களா? ஒரு இலவும் தெரிய மாட்டேங்குது. ஆனா, நீ அரசியல் செய்றீங்கங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த அரசியலுக்கு பலிகடா போனது நீங்களும் இல்ல, அந்த போராட்ட குழுக்களும் இல்ல. அந்த பலிகடா ஒரு சாதாரண பொதுஜனம். இதெல்லாம் மக்கள் என்னைக்கு கேட்கிறது? இதெல்லாம் எப்படி அந்த பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? என்ன தீர்வு? இவங்க செத்துக்கிட்டே இருப்பாய்ங்க, அவங்க சுட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. நம்ம பேப்பர்ல பார்த்து இந்த மாரி வரான்னு கத்திக்கிட்டு போ வேண்டியது தான். அவ்வளோதான். மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். காஷ்மீரில் இருக்கிறவங்களும் நம்மள மாரி மக்கள் தான். அ அதனால நம்மளுடைய ஆதரவு என்னைக்குமே உண்டு. அந்த பயங்கரவாத குழுக்களுக்கு இந்த நங்கூரம் தொலைக்காட்சி, இந்த நங்கூரம் சேனல் மிக கடுமையாக கண்டனங்களை தெரிவிக்கிறது. அந்த குழுவா இருந்தாலும் சரி, வேறு எந்த வெங்காய குழுவா இருந்தாலும் சரி, ராணுவம் தீவிரவாதிய சுட்டாலும் சரி, தீவிரவாதி ராணுவத்த சுட்டாலும் சரி, ஏன் தீவிரவாதிக்கு குடும்பம் இருக்காதா? குட்டி இருக்காதா? குழந்தை இருக்காதா? ஏன் ராணுவ மிலிட்ரிக்காரனுக்கு குடும்பம் இருக்குல்ல, குழந்தை இருக்குல்ல? யாரு எந்த ஒரு உயிர் பலியும் போகக்கூடாது என்பது தான் நம்மளுடைய வாதம். நீ என்னமோ அரசியல் பண்ணி, என்னமோ நாசமா போங்க. எங்கிட்ட ஊருக்கு வெளிய போய் அங்கிட்டு போய் அடிச்சுக்கங்க. நீ ராணுவத்த கொண்டு வா, அவன் தீவிரவாதத்த கொண்டு வரட்டும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க. அரசியல்வாதிகளாவே இருக்காங்க. அந்த போராட்ட குழுக்களின் தலைவர்களாகவே இருக்கிறாங்க. அவங்க அந்தந்த இடத்துல கரெக்ட்டா நின்னுக்கிறாங்க. நடுவுல அவங்க 2 பேரும் இப்படி மோதிக்கிறதுக்கு, பாதிக்கப்பட போறது யாரு? கீழ இருக்கிற சோல்ஜர்ஸு, கீழ இருக்கிற அந்த கூலிங்க, பொதுமக்கள் இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப மக்களை கொன்றால் போராட்டம் வெற்றி அடையுமா? உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருமா? அப்படின்னா கிடைக்காது. மேற்கொண்டு இவங்க காண்டாவான். இவன் ராணுவத்த அனுப்புவான். திருப்பி அடிப்பீங்க. திருப்பி இவங்க அடிப்பாய்ங்க. அதில 20 பேர் சாவான், 30 பேர் சாவான். ஆனா மேல்தட்டுல இருக்கிறவன், இந்தியாவ ஆளுகிற அரசாங்கம், அந்த பதவியில இருக்கிற அந்த உயர்மட்ட குழு எல்லாம் அவங்கலாம் கரெக்ட்டா அப்படியே தான் ஸ்டேபிளா ராணுவக்காரன் இவங்க இந்திய அரசியல்வாதிகளுக்கு ராணுவம் துப்பாக்கி ஏந்தி கருப்பு பூனை படம், அந்த படம், இந்த படம்லாம் குடுத்துருவாய்ங்க. அவங்களுக்கு தீவிரவாத குழுக்களுக்கு அவன் தலைவனை சுத்தி 30, 40 பேர், 50 பேர் பாதுகாப்புக்கு நிப்பான். நீங்க எங்க அப்படியே தான் இருப்பீங்க. சாகுறது பொதுமக்களும், ஜனங்களும். கீழ இருக்கிற சோல்ஜர்ஸு, கீழ இருக்கிற அந்த அப்பாவி சம்பளத்துக்கு வந்திருப்பான், இல்ல கொள்கைக்காக வந்திருப்பான். எவனோ ஒருத்தன் செத்து போனாலும் போனது தானே. நன்றி, வணக்கம்.